கடந்த தேர்தலை விட 14 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட திமுக முடிவு என தகவல். 2021 173 தொகுதிகளில் களமிறங்கிய நிலையில் வரும் தேர்தலில் 159 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு. புதுச்சேரியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. உப்பளம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன், உருளையன்பேட்டையில் காந்தி போட்டி. பாஜகவில் கட்சியை இணைத்து 2 ஆண்டுகளாகியும் பொறுப்பு வழங்காததால் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய சரத்குமார். அதிருப்தியில் இல்லை, ஆனால் ஆதங்கத்தில் இருப்பதாக பேட்டி. இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை ஏன் தொடங்கக்கூடாது என ஆதரவாளர்கள் கேட்கின்றனர். தற்போதைக்கு கட்சியை புதுப்பிக்கும் எண்ணம் இல்லை என்றும் சரத்குமார் விளக்கம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களாப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லி. தாவேக தலைவர் விஜய் ஒரு தலைவரே கிடையாது. கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை அழைத்து பேசியதே அதற்கு சான்று என பாஜகவின் சரத்குமார் பேட்டி. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. இந்தியாவில் ஆட்சிக்கு அதிக நாட்கள் தலைமை தாங்கியவர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. சிக்கிம் முன்னாள் முதலமைச்சர் பவன் குமார் சாம்லிங்கின் சாதனையை முறியடித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அதிக கட்சிகள் இருப்பதால் 5 தொகுதிகளை ஏற்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியதாக மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டி. இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கேவின் ரீயூனியன் விழாவை காண ரசிகர்கள் குவிந்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். தற்போது இந்த ரீயூனியனுக்காக ரசிகர்களினுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? பாலா, 2026 ஐபிஎல் சீசனுடைய போட்டிகள் இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய இந்த ரோரர் 2026 என்னும் நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ரீயூனியன் கிரிக்கெட் போட்டி என்பது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தொடக்க காலத்தில் இருந்த கிரிக்கெட் வீரர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களும் ஒரு போட்டியை இந்த மைதானத்தில் இன்று மோத இருக்கின்றன. குறிப்பாக இன்று மாலை 4:30 மணியிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய அந்த பழைய அணியில் இருக்கக்கூடிய வீரர்களும் தற்போது இருக்கக்கூடிய அணி வீரர்களும் பயிற்சி ஆட்டம் மேற்கொள்ள இருக்கின்றனர். அதற்கு பிறகாக சரியாக 6 மணிக்கு இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. அதாவது சிஎஸ்கேவில் முன்னாள் வீரர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய வீரர்களும் இந்த போட்டியில் விளையாட இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து குறிப்பாக ஏ ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி என்பது 3 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. சரியாக பயிற்சி ஆட்டம் 4:30 மணிக்கு தொடங்கும் எனவும் 6 மணிக்கு இந்த போட்டி தொடங்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்காக டிக்கெட் விற்பனை என்பது 2000 ரூபாயிலிருந்து தொடங்கி 15,000 ரூபாய் வரை டிக்கெட் என்பது விற்பனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் அதிக அளவு சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக இந்த நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ்ல முன்பாக இருந்த வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராயுடு, மேத்யூ உள்ளிட்ட வீரர்கள் இன்றைய தினம் களகாணம் இருக்கிறார்கள். வரக்கூடிய பெரும்பாலான ரசிகர்கள் நாங்கள் சுரேஷ் ரெய்னா மற்றும் தோனியை பார்ப்பதற்காக தான் வருகை புரிந்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு இந்த ரீயூனியன் போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.
தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் வரும் தேர்தலை சந்திப்போம். எண்ணிக்கைக்காக கூட்டணியை விட்டுச் செல்ல மாட்டோம் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. திமுக கூட்டணியில் தொகுதிகள் குறித்து முடிவு செய்ய நாளை மீண்டும் கூடுகிறது மார்க்சிஸ்ட் மாநில குழு. நேற்று 10 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்திய நிலையில் நாளை மீண்டும் ஆலோசனை. தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரியில் நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த நாளை காலை சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து முடிவு எட்டப்பட வாய்ப்பு. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் நாளை விசிக அவசர ஆலோசனை. திருமாவளவன் தலைமையில் அவசர உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஆலோசனை. திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என வேல்முருகன் உறுதி. கூட்டணி குறித்து ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவு செய்வோம் என அறிவிப்பு. விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். வழக்கமாக எல்லோரும் சொல்வதையே தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து தமாக வெளியேறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இது ரொம்ப நல்ல ஆட்சி, நான் வெளியேறேன் சொல்ல மாட்டாங்களே, அதனால வழக்கமாக சொல்கிறார், அவ்வளோதான். நான் எப்படி பார்த்து அப்படி பார்ப்பேன். காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்ட தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்ய நேர்காணல். 5வது நாளாக நேர்காணல் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிடவில்லை என தகவல். திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட விருப்பு மனு அளித்துள்ள பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தவேக வேட்பாளர்களை விஜய் இன்று மாலை அறிவிக்கிறார். நாளை வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் பட்டியல் வெளியாகிறது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம். ஏரிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சுற்றுலா பயணிகள். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வீடு வீடாக சென்று தேர்தல் அழைப்பிதழை வழங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரி. தேர்தல் நாளில் குற்றமும் சூழ வருகை தந்து வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள். காஞ்சிபுரத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்லமோ என்ற சாம்சங் தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 பேருக்கு மீண்டும் பணி வழங்காததற்கு கண்டனம். நெல்லை அருகே மூளைக்கரைப்பட்டியில் வெட்டி கொல்லப்பட்ட விவசாயி ஆறுமுகத்தின் மகள் பேபி கனி தற்கொலை. தந்தை கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என கடிதம் எழுதி வைத்திருப்பதாக தகவல். நெல்லை அருகே விவசாயி ஆறுமுகம் கொலை வழக்கில் 3 பேரை பிடித்து விசாரணை. 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என எஸ்பி பிரசன்னகுமார் தகவல்.
அமெரிக்காவில் இருந்து 16,000 டன் எரிவாயுவுடன் மங்களூரு வந்தடைந்த பிரம்மாண்ட கப்பல். ஒரே வாரத்தில் 72,700 டன் சமையல் எரிவாயு இறக்குமதி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வீட்டில் பூனை வளர்க்க குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெண் மருத்துவர் தற்கொலை. உடல் நலன் பாதிக்கப்படுவதால் பூனையை வெளியே அனுப்புமாறு தாய் பாட்டி கூறியதால் விபரீத முடிவு. இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை 25% உயர்ந்தது. 317 ரூபாய்க்கு விற்பனையான 1 லிட்டர் பெட்ரோல் 398 ரூபாயாக நிர்ணயம். 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவில் அமெரிக்க தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணையை வீசியதாக பிரிட்டன் தகவல். தாக்குதல் நடத்த முயற்சிக்கவில்லை என ஈரான் விளக்கம். ஈரானிடம் உள்ள ஏவுகணையால் பெர்லின், பாரிஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களை தாக்க முடியும். இந்திய பெருங்கடலில் தாக்குதல் நடத்த முயன்றதை சுட்டிக்காட்டி இஸ்ரேல் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல 48 மணி நேரத்திற்குள் அனுமதி அளிக்க வேண்டும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கெடு. அமெரிக்காவிற்கு சொந்தமான எரிசக்தி, தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை தாக்குவோம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க கெடு விதித்த அதிபர் டிரம்புக்கு ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல். நடிகர் நாடாளலாம் என்பதை உலகிற்கு நிரூபித்தவர் எம்ஜிஆர் என நடிகர் சிவகுமார் புகழாரம். எம்ஜிஆரை போல இன்னொருவர் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் பேச்சு. ரொனால்டு ரீகனுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆருக்கு வாரிசுகள் கிடையாது. உலகத்தையே பெரிய ஆக்டர் சிவாஜி மாதிரி இன்னொரு பிறக்கணும். சிவாஜி மாதிரி இன்னொரு பிறக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய சிவாஜி ஆக்டர் அரசியலில் தோற்று போயிட்டார். உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் பெற்றவர் எவனும் இல்லை. வசூலில் சக்கை போடு போடும் ரன்வீர் சிங்கின் துரந்தர் 2. 3 நாட்களில் உலகம் முழுவதும் 500 கோடி ரூபாய் வசூலித்து அசத்தல். சென்னையில் உள்ள பிரபல திரையரங்கிற்கு சென்ற மகேந்திர சிங் தோனி ரன்வீர் சிங்கின் துரந்தர் 2 படத்தை பார்த்து ரசித்தார். இஸ்ரேலின் டிமோனோ நகரம் மீது ஏவுகணை வீசி தாக்கிய ஈரான். இடைமறித்து தாக்க முயன்று தோல்வி அடைந்த இஸ்ரேல். இஸ்ரேலின் அராத்தில் குடியிருப்பு பகுதிகளை தாக்கிய ஈரானின் ஏவுகணை 90 பேர் வரை காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். ஈரானின் தொடர் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம், பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 22 நாடுகள் கண்டனம். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து விதித்த தடையை நீக்க ஈரானுக்கு வலியுறுத்தல். சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு பாலஸ்தீனம் கண்டனம். பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என அறிவுரை. பள்ளி விடுமுறைக்காக குழந்தைகளுடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற பெண்ணிடம் ஆவணம் இல்லை என 75 சவரன் நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. வீட்டில் வைத்தால் திருடு போகுமோ என்ற அச்சத்தில் நகைகளை கையோடு எடுத்துச் சென்றவருக்கு நேர்ந்த சோகம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் மணமகன் மணமகள் தேவை என ஒலிபெருக்கி மூலம் விளம்பரம். திருமண தகவல் மைய ஒருங்கிணைப்பாளர் ஒலிபெருக்கியில் கூவி கூவி அழைத்ததால் பொதுமக்கள் வியப்பு. மணமகன் மணமகள் தேவை, மணமகன் மணமகள் தேவை, மணமகன் மணமகள் தேவை, மணமகன் மணமகள் தேவை, மணமகன் மணமகள் தேவை. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வருவாய்த்துறையினர் விழிப்புணர்வு. கரகாட்டத்துடன் சென்று பரப்புரை.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். 50 ரூபாய் கட்டண தரிசனத்திலும் 4 மணி நேரம் காத்திருப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் தூக்க நேர்ச்சை திருவிழா கோலாகலம். 40 அடி உயரத்தில் தொங்கியபடி வந்தவர்களிடம் குழந்தைகளை கொடுத்து வாங்கி நேர்த்திக்கடன். வலங்கைமான் அருகே குடமுருட்டியில் உயிருடன் இருப்பவர்களை பாடையில் தூக்கிச் செல்லும் திருவிழா. நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. சேலம் உத்தமசோழபுரத்தில் அரசு பேருந்து மோதி 8 பேர் உயிரிழந்த விவகாரம். ஓட்டுநர் ஐயன்துரையை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை. திருவண்ணாமலை கோயிலில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய லட்டு பிரசாத விநியோகம். வணிக சிலிண்டர் கிடைத்ததால் லட்டு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு யாராலும் அழுத்தம் கொடுக்க முடியாது. அமெரிக்காவே மிரட்டினாலும் பணிய மாட்டார் என்றும் சிவகங்கை அருகே OPS பேட்டி. முதலமைச்சர் அவர்கள் டெல்லி என்ன அமெரிக்காவே மிரட்டினாலும் அவர் பணிய மாட்டார் அந்த காலத்தில். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். திற்பரப்பு அருவியிலும் ஏராளமானோர் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி. இமாச்சல பிரதேச மாநிலம்